குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சமையல்னு எனக்கே தெரியல. ஆனால் இன்னைக்கு காலையிலேயே வெளியில் இதுக்கு முன்னாடி கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, வெளியில் முருங்கை மரம் இருக்குது. ஸோ அது நல்லா துளுத்து வந்திருந்தது. அதனால் அந்த கீரையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு தேர்ஸ்டே, அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு. சரி, முருங்கைக்கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட இப்போ சும்மா சொல்லிடுறேன். நான் இது பிளான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது. அது ஏன் நான் பிளான்ச் பண்றேன் அப்படின்ற டீட்டெயில்ஸை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் அதனுடைய லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ துளரா இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு இங்கே நான் ஊற வச்சிருக்கேன். காலையிலேயே ஒரு 1 ஹவருக்கு ஊறிட்டு இருக்கு. இப்போ இதுல சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் இதுல போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். பார்க்கலாம். இப்போ இதுல மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா போடுறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மிளகா கொஞ்சம் காரம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது எங்க அம்மா செய்யற ரெசிபி. சாதத்துல போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா நீங்க மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் நீங்க குக்கர்ல போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு விசில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கரெக்டா வெந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இங்க அதனுடைய காம்பு எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரையோட காம்பு. இது அடுத்த நாள் கஷாயத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டீடாக்ஸ் வாட்டருக்கு. இது உங்களுக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு டீடாக்ஸும் பண்ணும் பாடியை. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். இங்க பாத்தீங்கன்னா நேத்து உருளைக்கிழங்கு இருந்ததுன்னு வேக வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்ப இதை வச்சு எதனா ஒரு ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கு. இது தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வயல் இங்க நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதுல இந்த கீரையை போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டு பிளான்ச் பண்ணி உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பேறிடும். அதனால சும்மா பிளான்ச் பண்ணிட்டு டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். அவ்வளவுதான். இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடுறேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இப்போ வெட்டிட்டு இருக்கேன். வெட்டிக்கலாம். இந்த வெங்காயம் வெட்டுறதே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நான் யூஸ்வலா மார்னிங் டைம்ல லஞ்ச் பாக்ஸ் கட்டுற சமயத்துல ரொம்ப வேகமா நம்ம வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா சாப்பர்ல போட்டுருவேன். கொஞ்சம் நமக்கு டைம் லீஜரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய வெங்காயம் வெட்டுறதே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம். அதனால நான் யூஸ்வலா டைம் இருந்துச்சுன்னா கையிலேயே வெட்டிடுறது உண்டு. டைம் இல்லை அப்படின்னா சாப்பர்ல போட்டுருவேன். நீங்க எல்லாரும் எப்படி அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில வெட்டுறதுக்கு பிடிக்குமா, இல்ல சாப்பர்ல போடுறதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்க. வெங்காயம் வெட்டியாச்சு. இப்ப தக்காளி நம்ம வெட்டிக்கலாம். இது சும்மா உருளைக்கிழங்க ஒரு மசாலா மாதிரி தான் செய்ய போறேன். ஸோ அந்த கீரைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி காலையில மெனு பிளான் எதுவுமே பண்ணல, ஒரே பிளாங்கா இருந்தது. சரி, கீரை காலையில கேட் ஓபன் பண்றப்ப, மார்னிங் கேட் ஓபன் பண்றப்ப பார்த்தப்ப நல்லா இருந்தது. நல்லா எலசா துளிரா இருந்தது. சரி, இன்னைக்கு கீரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதுக்கான சாமான்கள் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எடுக்கிறப்போ
வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தது. சரி இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான சாமான்லாம் நறுக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு குழம்பு என்ன வைப்பேன் அப்படின்றது இன்னும் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. பட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஆன பிறகு அதுவும் உங்க கூட ஷேர் பண்றேன் நான். ஸோ உங்க கூட பேசிட்டே நான் வெங்காயமும் தக்காளியும் வெட்டியாச்சு. ஒரு வழியா மெனு பிளான் பண்ணியாச்சு. குழம்பு என்ன வைக்கிறதுன்னு கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் போட்டு பாசிப்பருப்பும் உடைச்ச காராமணி பருப்பும் போட்டு ஒரு கடையல் தான் பண்ண போறேன் இன்னைக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரின்னு சொல்லுங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் பிளான் பண்ணணும். மெனு பிளானு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். ஸோ மெனு பிளான் பண்றது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல எல்லாம் டெய்லி மெனு பிளான் பண்ணி வச்சிருவேன். வீக்லி நான் தான் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவேன் மார்க்கெட்ல. அப்ப வந்து நமக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப டைம் இருக்காது ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல. அதனால ஒரு புக்ல எழுதி வச்சிருவேன். மார்னிங் இது, மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து இதுதான் லஞ்ச். ஏன்னா நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டும் போறது உண்டு அப்ப. அதனால அந்த மாதிரி எழுதி வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுனால அவ்வளோலாம் யோசிக்கிறது கிடையாது. எது இருக்கோ அந்த சமயத்துல என்ன தோணுதோ, கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருச்சு அப்படின்றதுனால குக்கிங்ல அந்த சமயத்துல என்ன நமக்கு இருக்கோ என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிறது உண்டு. இப்ப வந்து பூண்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கீரை பண்றதுக்கு கோகோனட் ஆயில் ஊத்திக்கிறேன் நான். இந்த தேங்காய் போடுற ஐட்டம்லாம் நீங்க வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். நான் இங்க வந்து கீரைக்கு வந்து தேங்காவும் போட போறேன். சும்மா ஒரு 3ல இருந்து 4 கீத்து தேங்காவை வந்து இந்த மாதிரி கொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன் இங்க. இப்ப எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் தாளிச்சுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சிம்ல தான் இருக்குது. சீரகம் போட்டுட்டு இந்த வடிச்சு வச்சிருக்க கீரையை போட்டுக்கிறேன். இப்ப இது கூட வந்து வேக வச்சிருக்க கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான் ஏன் வெங்காயம் தாளிக்கலைன்னா நம்ம அந்த பருப்புல வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். அதனால நான் வந்து வெங்காயம் தாளிக்கல. நீங்க வந்து வெங்காயம் தாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட தாளிச்சுக்கலாம். அப்ப வந்து அந்த பருப்புல வந்து வெங்காயம் போடாதீங்க. பூண்டும் பச்சை மிளகாமும் மட்டும் நீங்க போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ஆஸ் ஐ செட் கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இது பிளான்ச் பண்ணி எடுத்திருக்க கீரை. அதனால ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் போதுமானது இந்த கீரைக்கு. இப்ப இதுல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய போயிடுச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து திருகி வச்சிருக்க தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்க வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து தேங்காய் வந்து இந்த டிஷ்ல பர்டிகுலரா சேர்த்தா நிறைய சேர்த்தா பிடிக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். இப்ப அவ்வளவுதான், கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்க, இப்படித்தான் இருக்கு.
இதை நீங்க சாதத்துல நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இதுக்கு மேல வந்து இந்த கீரையை வந்து குக் பண்ணீங்கன்னா கசப்பேறிடும், ஒரு மாதிரி இது நல்லா இருக்காது. அதனால வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்க இறக்கிடணும். அவ்வளவுதான். இதை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம உருளைக்கிழங்கு செய்யும் போது பார்க்கலாம். இப்ப அதே குக்கரை வந்து கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இதுல கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன் நானு. இதுல வந்து சோம்பு நம்ம தாளிச்சுக்கலாம். ஏன்னா அது மசாலா மாதிரி தான் செய்ய போறோம், அதனால சோம்பு தாளிச்சுக்கலாம் நம்ம. கொஞ்சமா உளுத்தம் பருப்பு. நான் யூஸ் பண்றது கருப்பு உளுத்தம் பருப்பு தான். இது எதுல எல்லாம் நீங்க போட முடியுமோ அதுல நீங்க போட்டுக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்கு பொதுவா கருப்பு உளுத்தம் பருப்பு தான், அரை உளுந்து தான் யூஸ் பண்றேன். ஏன்னா கருப்பு உளுந்து, தோலோட இருக்கக்கூடிய உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரனுக்கு. அதனால நான் வந்து அதுதான் யூஸ் பண்றேன். இப்ப இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இடிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வதங்கி வரட்டும். இங்க மீன் வயல் பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காவும் சுண்டக்காவும் போட்டு கடைகளுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு 1/2 கப்பு, உடைச்ச காராமணி பருப்பு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இங்க வச்சிருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணோம். சில பேர் வந்து உடைச்ச காராமணி பருப்புனா என்னது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டு காராமணி கிடைக்கும் இல்லைங்களா, இது வந்து ஊற வச்சு முளைக்கட்டி உடைச்சு எனக்கு வந்து எங்க வீட்டுல ஒர்க் பண்ற மெய்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க கிராமத்துல வந்து நிலம் வச்சிருந்தாங்க. இப்பயும் இருக்கு அந்த நிலம். இப்ப ஆனா அவங்க அதை பராமரிக்கிறது கிடையாது, ஏன்னா இங்க சிட்டி பக்கம் வந்துட்டனால. அவங்க எனக்கு வந்து உடைச்சு கொடுத்தாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அது, இதுதான் அந்த காராமணி. அதை வந்து முளை கட்டி உடைச்சோன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து வடைக்கு போட்டுக்கலாம், அதே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம், டிஃபன் சாம்பார் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மிச்சபடி நம்ம புளி ஊற்றி சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியல, ஏன்னா இது வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. அவங்களே வந்து இது டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது நான் இப்போ அதுக்கு தான் வைக்கிறேன். இப்போ வெயில் வந்திருக்கனால கொஞ்சம் காய விட்டுருக்கேன், ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் நான். இல்லாட்டி வெளியில் வச்சுருந்தோன்னா நமக்கு வண்டு பிடிச்சிரும். இது வந்து அவங்க கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால அதை காய வச்சு திரும்பியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் நான், அந்த மசாலா மாதிரி வரத்துக்கு. ஸோ இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியும் உப்பும் தான் போட போகிறேன். அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா போடுவேன் நான். நீங்கள் வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சப்பொடி, கரம் மசாலா அப்படியும் போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். நான் இங்கே வந்து மசாலாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள. இப்போ வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன், இது சின்ன ஸ்பூன் தான், ஸோ இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா இருக்கு என்கிட்ட, இது திரும்பியும் வந்து ரீஃபில் பண்ணணும், அதை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம உப்பு போடவே இல்லை இதில், ஸோ உப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல மிக்சியை கழுவி நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இது இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்துல உப்பு காரம் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு. கரெக்டா இல்லைன்னா இந்த சமயத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து நீங்க உப்பும் காரமும் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். அது வெறும்னே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். ஸோ உப்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். காரமும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நான். இப்ப இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு போடுறப்ப பார்க்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான். நீங்க வந்து இப்ப பட்டாணி நல்ல சீசன்ல கிடைக்குது. பட்டாணி கூட நீங்க வந்து இந்த சமயத்துல போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு கூட. நான் இப்ப உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இங்க உதுத்தா மாதிரி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்க வந்து பொடியா நறுக்கி கூட போட்டுக்கலாம் வேக வச்சு. யூஸ்வலா வந்து நம்ம தக்காளி போட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறது கஷ்டம். நீங்க ப்ரெஷர் குக் தான் பண்ணணும். இந்த மாதிரி ஏற்கனவே வேக வச்சு உதுத்து போட்டீங்கன்னா அதுல வேகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏற்கனவே வெந்தனால. அதனால இந்த மசாலா உப்பு காரம் மட்டும் இதுல பிடிக்கணும். நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து ட்ரையா இருக்கிறது பிடிக்குமோ அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்லயே வச்சுக்கிறேன். இது ட்ரை ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்க, பாக்குறதுக்கு இப்படித்தான் இருக்கு. நல்ல டேஸ்டியா இருக்கும், காரசாரமா இருக்கும். நீங்க கீரை வந்து பிளாண்டா இருக்கிறதுனால அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து அந்த கத்திரிக்காய் வந்து வெந்துகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் பருப்பு கடையல் வந்து வெந்துட்டு இருக்கு. அது வெந்து முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இங்க வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு. இது வந்து நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை. இது வந்து அந்த கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் போட்டு கடையல் வந்து நான் ப்ரெஷர் குக் ஆன பிறகு தாளிச்சு விட்டுருக்கேன், அவ்வளவுதான். இங்க வந்து நெய் வந்து உருக விட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த சூட்டுக்கு இது உருகிரும். இங்க வந்து சூடா வடிச்ச சாதம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர். இது வந்து நேத்து ஊற வச்சு வச்சிருந்த ரைஸ். நேத்து சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்த சாதம். இது வந்து தயிருக்கு. இப்போ வெயில் சீசன் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால நான் வந்து க்ரீம் வந்து நம்ம பால் க்ரீம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து ஃபர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா தயிர் ஊற்றி. ஸோ இது செட் ஆன பிறகு ஈவினிங் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா நம்ம இந்த வீக் வந்து நம்ம இது வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்காக இங்கே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கான லஞ்ச். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.